எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன் தான். எவிக்ஷன் பார்த்தேன். எவிக்ஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமா. அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகி நேரம் அழுது ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலா. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் அந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்து இப்ப கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்ல ஏன் பேசுறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் 9 அது மாதிரி ஒரு வெளிச்சத்துல நான் ஆல்மோஸ்ட் இருட்ட பார்த்துட்டனோ, இந்த தோல்வினால இந்த எவிக்ஷன்ல இருட்ட பார்த்துட்டோம் நான் நினைக்கும் போது தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ டிஎம்ஸ், அத்தனை பேர் ஸ்டோரியில. இது ஃபேரா அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட கேம் விளையாண்டேன். அது அன்பிரடிக்டபிள் பேட்டர்ன்ல தான் இருக்கு. அது ஐ கான்ட் நான் சொல்ல முடியல. ஆனா ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க. அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லலாம். காலம் ஃபுல்லா நான் என்னோட திறமைகளை, என்னோட நடிப்புல நான் உங்களுக்கு விசுவாசமாகவும், என்னால எவ்வளவு உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பல மீடியம்ஸ்ல நான் என்டர்டெயின் பண்ணோம். இது ஒரு முடிவுன்னு நினைச்சேன். பட் இது உங்க அன்புல இது வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அப்படி பெயினா இருக்கு. அது என்ன எத்தனை நாள் அவன் எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஹவவர் ரொம்ப நன்றி நீங்க சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு. இந்த நன்றி எப்பவுமே இருக்கும். I love you all. Thank you so much. நிறைய மீடியம்ஸ்ல நிறைய விதத்துல நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன். என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். உண்மையா சொல்றேன். மெசேஜ் பண்ண ஒரு நபருக்கும், ஒரு ஃப்ரெண்டுக்கும், ஒரு தோழனுக்கும் தோழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே கடவுள் சொல்றதுதான். கடவுள் ஒரு விதி எழுதுனா மக்கள் நீங்க ஒரு விதி எழுதுறீங்க. வேற மாதிரி இருக்கு. மக்களை பிரவீன்ராஜ் வந்து நல்ல முறையா வீட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜோட எவிக்ட் வந்து ரொம்ப ஃபேரே இல்லைங்க, அன்ஃபேருங்க. இது நடந்திருக்க கூடாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அரோராவெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, வியானாவெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, ரம்யா ஜோவெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, எஃப்ஜேவெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, பிரவீன்ராஜ் இப்போ உடனே எவிக்ட் பண்ணி தாட்டி விடக்கூடிய நபரா யோசிச்சு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ்ல பிரவீன்ராஜ் அவ்வளவு ஒஸ்டா? ஏங்க சூப்பரா கேம் விளையாடுறாருங்க. சமைக்கிறதுல போயிட்டு நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. சூப்பரா கேம் விளையாண்டாரு. டேலண்ட் பர்சன். நீங்க நல்ல டேலண்ட் பர்சன்லாம் இந்த பிபி டீம் தூக்கிட்டு இந்த மாதிரி ஆளுகளே வச்சு எத்தனை நாளைக்கு சீசன் கொண்டு போவீங்க? ஆதிரி ஆல்ரெடி தூக்கிட்டீங்க, நம்ம பிரவீனை தூக்கிட்டீங்க. நல்ல கேமை விளையாடுறவங்களை எல்லாமே எவிக்ட் பண்ணி கொண்டு ஓரம் வச்சுட்டு, அரோரா மாதிரி, வியானா மாதிரி, எஃப்ஜே மாதிரி, ரமேஜோ மாதிரி ஆளுகளை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி சீசனை கொண்டுட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு சீசனும் மக்களால் ஓட்டு போட்டுதான் இந்த எவிக்ட்லாம் நடக்குதா அப்படிங்கறத நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக்கி விடுதுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மக்களின் ஓட்டு அடிப்படையில் அப்படின்னா இவங்களையெல்லாம் ஓட்டு போட்டு போட்டு உள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீசன்லயும் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரதீப் ஆண்டனி அடிச்சார். பிரதீப் ஆண்டனி கூட ஒரு ரெட் கார்டு கொடுத்து தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். போன சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தீபக்கன்னா ஒரு பெஸ்ட் பிக் பாஸ்ல வந்து பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸே பாராட்டினார். ஃபைனல் வர அவர் வந்து கம்பல்சரி டிராவல் பண்ணுவார். தீபக்கன்லாம் ஃபைனல்ல வந்து நிப்பாரு, கப்ப அடிச்சுட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொமெண்ட்ல தீபக்கன்லாம் எவிக்ட் பண்ணதெல்லாம் எவ்வளவு அன்ஃபேர் தெரியுங்களா? அந்த மாதிரிதான். அதுக்கு முந்தின சீசன் வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா மேடமா இருக்கட்டும், சரி பிரதீப் ஆண்டனி கூட நம்ம ரெட் கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம். விசித்ரா மேம் எல்லாம் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் நம்பிட்டு இருக்கும்போது விசித்ரா மேம் வந்து நம்ம எவிக்ட் பண்ணி தட்டி விட்டதுதான் பிபி. அந்த மாதிரி தீபக்கனையும் எவிக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா பிரவீன்ராஜ் எல்லாம் ஒரு சூப்பரான பெஸ்ட் பர்ஃபார்மருங்க. அவரையெல்லாம் தூக்கிட்டு அவரெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஐயோ மீண்டும் நம்ம ஏன் அதை பதிவு பண்றோம்னா, சூப்பரா கேமு எதை டாஸ்க் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாரு. உள்ள வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வைஸா இருக்கட்டும், டேலண்ட் வைஸா இருக்கட்டும், பெஸ்டா பண்ணிட்டு இருந்த ஒரு நபர்லாம் எவிக்ட் பண்ணிட்டு ஷோவை எப்படி கொண்டுட்டு போவீங்கன்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிரவீன்ராஜ் எவிக்ட் பண்ணக்கூடிய ஆள் தானா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இவங்களுக்கு பதிலா இவங்க இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற நபரை வந்து நீங்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 50 நாள்
60 நாளுக்கு அப்புறம் ஆதிரை நம்ம பிரவீன்ராஜ் எல்லாம் வந்து வேற லெவல் வைல்ட் கார்டு என்ட்ரியா கொடுக்கறதுக்காகவே எவிக்ட் பண்ணி வெளியில போய் ஷோவா பார்த்துட்டு வாங்க. ஒரு 30 நாள் இவங்கள இனி இப்போ ஆல்ரெடி ஒரு 30 நாள் நடந்திருக்கு. இனி ஒரு 30 நாளை போயிட்டு ஷோவை பார்த்துட்டு வாங்க பிரவீன்ராஜ். அதுக்கப்புறம் உங்களை உள்ள தட்டி விடுறோம், வேற லெவல்ல சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் எவிக்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. நேற்று நான் எவிக்ட் நடந்துட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன், எதுக்காகடா பிரவீன்ராஜ் எல்லாம் எவிக்ட் பண்றாங்க, ஐயோ இவரெல்லாம் எவிக்ட் பண்ணிட்டு எப்படா ஷோ போகும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்த செகண்டே யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே ஒரு 50 நாள் 60 நாளுக்கு அப்புறம் வெளியில ஷோவை பார்த்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியா ஆதிரை பிரவீன்ராஜ் எல்லாம் விட்டா வேற லெவல் தரமான சம்பவம் நடக்கும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி வந்து இப்ப எவிக்ட் பண்ணி வெளியில வச்சிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கர். நீங்க பண்ண கமெண்ட்டுக்கு அடுத்த செகண்டே ரிப்ளை கொடுப்பேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். பாய் மக்கள்.